நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம நேற்றைய நாளில் தான் நம்முடைய நாட்டினுடைய சுதந்திர தின பெருவிழாவை கொண்டாடி இருக்கிறோம். அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவையும் கொண்டாடி இருக்கிறோம். சரிங்களா? அன்னை மரியா விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அதனால் ஒரு மாட்சி நிறைந்த விழா, கடவுள் நன்றி சொல்லக்கூடிய விழா. அதனால் அன்னை மரியா கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண்மணி, நமக்கு சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்தவர், துன்பங்களை ஏற்றுக்கொண்டவர், இயேசுவோடு உடன் பயணித்தவருடைய பாடுகளில் பங்கெடுத்தவர். புரியுதுங்களா? அந்த அன்னை மரியா நமக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார், நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகிறார். அதனால் அவருடைய பரிந்து பேசுதலுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இதில் நம்ம நாட்டையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய நாடு இந்திய நாடு, நாமெல்லாம் இந்தியர்கள். அதனால் பெருமிதம் கொள்ள வேண்டும். இந்திய கிறிஸ்தவர்கள் என்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைய வேண்டும், கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஒற்றுமை, ஒருமைப்பாடு. எந்த பாகுபாடுகள், எந்த ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே இல்லாத ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் எப்படி இருக்கட்டும், எந்த மொழியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், எந்த இனத்தவராக இருக்கட்டும், எல்லாரும் அடிப்படையில் மனிதர்கள், அவ்வளோதான். நாம் மனிதர்களாக இருந்து இன்னொரு மனிதரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் யார் தான் ஏற்றுக்கொள்வார்கள்? அதில் என்ன நியாயம், நீதி இருக்கிறது? ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பிரித்தாழ்வதிலே என்ன சுகம் இருக்கிறது? அதில் என்ன நிறைவு இருக்கிறது? அது உள்ளம் குத்துண்டுவர்களாக தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். புரியுதுங்களா? நாம் இருப்பது, நாம் வாழ்வது ஒரு முறை. அதில் என்ன பண்ணணும்? நல்லது செய்யணும், ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரையும் இணைத்து இருக்க வேண்டும், மகிழ்ச்சி படுத்த வேண்டும், அமைதியை ஏற்படுத்தும். அதுதான். நானும் சந்தோஷமாக இருக்கணும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். எதை செய்வதிலும் எனக்கு ஆதாயம் கிடைக்குமா என்று சுயநலத்தோடு செய்யக்கூடாது. பொது நலனுக்காக செய்யணும். எல்லாருடைய பாதுகாப்பையும் நாம் உறுதிப்படுத்த வேண்டும். புரியுதுங்களா? அதுதான். மனித மாண்பு எப்பொழுதும் பாதுகாக்கப்பட வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒன்று. இதை பல தலைவர்களும் வலியுறுத்தி வருகிறார்கள். அதனால் இதை நாம் செயல்படுத்துவதற்கு கருவிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவும் இதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார். நம்ம விவிலியத்தை முழுமையாக வாசிக்கும் பொழுது அவர் சொல்வதெல்லாம் நம்பிக்கையோடு இருங்கள், துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள், யாருக்கும் பயப்படாதீங்க, கடவுள் ஒருவருக்கே அஞ்சுங்கள் என்று சொல்லுகிறார். அதனால் இறையாட்சியை கட்டி எழுப்பக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய கரங்களில் இருக்கிறது. எத்தனை நாள் வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுல எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். புரியுதுங்களா? அதனால் இதை குறித்து ஆழமாக சிந்திப்போம். அதனால் என்னுடைய நாட்டுக்காக, என்னுடைய கத்தோலிக்க திரு அவைக்காக நான் என்ன செய்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட கருவியாக இருக்கிறேன் என்று ஆழமாக சிந்திக்கணும். நாம் வாழ்ந்து செல்லும் பொழுது ஏதாவது ஒரு நன்மையாவது நாம் செய்திருக்க வேண்டும். அது நம் பெயரை சொல்ல வேண்டும். நம் பெயரை அல்ல, நம்மில் வாழக்கூடிய இயேசு கிறிஸ்துவை. புரியுதுங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தான் நல்லதான நம்ம கற்றுக்கொண்டோம். அதனால் அவர்தான் நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கிறார். அப்போ எது செய்தாலும் அவருக்கு தான் போற்றி, அவருக்கு தான் மாட்சி, எல்லாமே. சரிங்களா? அதனால் இதை குறித்து ஆழமாக சிந்தியுங்கள். என்னுடைய நாட்டுக்கு, என்னுடைய திரு அவைக்காக, என்னுடைய ஆண்டவருக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், இன்னும் என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறேன், நல்லது மட்டும்தான் செய்வேன் என்ற உறுதியிலே நாம் தொடர்ந்து பயணிப்போம். சரிங்களா? அதனால் இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க, நல்லா விசாரிக்கலாம். முதல் அன்பர் யாருன்னு பார்த்துடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்க போலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நாங்க நலமா இருக்கிறோங்க ஃபாதர்.
ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. தேங்க்யூ. என்னுடைய பெயர் ஜெயமதி. நான் கேரளாவுல மூணார் பகுதியிலிருந்து சிலிக்கா அந்த இடவகையிலிருந்து பேசுறேன். ஓ, ரொம்ப அருமை. உங்க குடும்பத்தில் இருக்கவங்க பேர்லாம் சொல்லுங்க. என்னுடைய வீட்டுக்கார் பேர் சுரேஷ்குமார். எனக்கு 2 பொண்ணுங்க. மூத்தது பேர் இதய ரோஷிகா, 2வது பொண்ணு ஜோவிட்டா. அருமை, மகிழ்ச்சி. மாதா தொலைக்காட்சி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரு லைன்ல சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மாதா தொலைக்காட்சினா ஒரு ஆன்மீக வழிகாட்டி அப்படிங்கிற ஒற்றை வார்த்தைக்குள்ள அதை சொல்லலாம் பாருங்க. ஓ, அழகா சொல்லியிருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டின்னு சொல்லணும்னு தோணுச்சு? ஏன்னா ஃபாதர் இப்போ வந்து ஒரு நல்லொழுக்கம், ஒரு இறை நம்பிக்கை அதெல்லாம் இப்போ குறைஞ்சிட்டு வரும்போது இந்த மாதா டிவி இத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது. இறை வார்த்தையை வந்து ஒரு ஒளியா கொண்டு கொடுத்து எல்லா வீட்லயும் ஒரு பிரகாசம் கிடைக்கிறதுக்கு இந்த மாதா தொலைக்காட்சி ஒரு காரணமா இருக்கு. அதனாலதான் நான் அதை ஒரு ஆன்மீக வழிகாட்டின்னு சொல்லுவாங்க. என்னென்ன நிகழ்ச்சிகளை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு இப்படி சொல்லணும்னு தோணும்? எனக்கு நான் வந்து ஒரு மாதாவோட தீவிர பக்தை. ஓகே. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு ஹிந்து ஃபேமிலியில இருந்து வந்த பொண்ணு. ஆனா எனக்கு மாதானா என்னுடைய உயிர். அந்த மாதா தொலைக்காட்சி இன்னும் அதை எல்லாருக்கும் அந்த ஒரு விசுவாசத்தை ரொம்ப உரைச்சி எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது. நம்முடைய இறை வழிபாடும் சரி, ஜெபமாலையும் சரி, அப்புறம் மாதா டூம்ஸ் ஒரு குழந்தைகளுக்கான ஒரு விஷயம் பண்றீங்களா ஃபாதர்? அதெல்லாம் குழந்தைகள் இந்த வர்ற ஜெனரேஷனுக்கு அந்த மாதிரி கார்ட்டூன் ப்ரோக்ராம்லாம் ரொம்ப முக்கியமா இருக்குது. நான் அஸ் டீச்சரா இருக்கிறதுனால எனக்கு அந்த ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஃபாதர். நீங்க விரும்பி பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன? நான் ஜெபமாலை பார்ப்பேன். காலையில ஸ்கூலுக்கு போறதுனால காலையில நான் திருப்பலி பார்த்துட்டு தான் போவேன் ஃபாதர். ஓகே. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் பார்க்கறாங்களா? ஃபாதர் எல்லாருமே பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் போகணும் ஃபாதர். ஓகே. மாதா டிவி வந்ததுனால என்னென்ன நன்மைகள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, என்னென்ன விஷயங்கள் சமூகத்திலையும் கற்றுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தளவுல இறை நம்பிக்கை, அதாவது ஒரு மேலோட்டமான ஒரு விஷயமும் இருக்கு, ஆத்மாத்மா உள்ளார்ந்த அந்த ஒரு விஷயம் இருக்கு. அது மாதா டிவி வழியா எங்களுக்கு கிடைக்கிறதா நாங்க எங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஒவ்வொருவரும் உணர்வாங்க. அந்த இறை நம்பிக்கையில நாங்க அந்த ஜெபமாலை அப்படின்னு போடும் போதெல்லாம் நாங்க அங்கேயும் பார்த்துட்டு வீட்லயும் ஜெபமாலை சொல்லுவோம். அப்போ இறை நம்பிக்கையில இன்னும் நாங்க ஊறிட்டே வேரூன்றி போறோம். மாதா தொலைக்காட்சி தான் இந்த நிகழ்ச்சிகள் தான் வரணும், அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நிகழ்ச்சிகள் வர ஆசைப்படுறீங்க? மாதா நலமா இந்த நிகழ்ச்சி இப்போ நீங்க ஒவ்வொருவருடைய அந்த விசுவாசத்தையும் நீங்க இந்த நலமா நிகழ்ச்சி மூலமா நீங்க எடுத்துரைக்கிறீங்க. அது நிறைய பேருக்கு இன்னும் அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துறதா இருக்கு. இன்னும் எனக்கு நானு மற்ற விஷயங்கள் கூடுதல் பார்க்காட்டிலும் இந்த திருப்பலி ஜெபமாலை என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் மெருகேற்றதா நான் நினைக்கிறேங்க ஃபாதர். அழகா சொன்னீங்க. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, அன்னையோட அன்பை, அந்த ஒரு இறை நம்பிக்கை எல்லாம் அப்படி அந்த எடுத்து செல்லக்கூடிய ஒரு அரிய பணியை தான் இந்த மாதா தொலைக்காட்சி செய்துட்டு இருக்குது. அதுக்கு என்னுடைய மனமாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபாதர். நான் கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஓரோரு அன்பர்களும் இந்த மாதா தொலைக்காட்சியை நீங்க தொடர்ந்து பாருங்க. மாதாவை பற்றி, உலகத்திற்கே தாயான என் மாதாவை பற்றி அனைவரும் அதையே நீங்கள் மாதா தொலைக்காட்சியை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். மாசில்லா கண்ணியே மாதாவே உம்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அழகா பாண்டீங்க. சூப்பர் சூப்பர். நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நல்லா அருமையா பேசுனீங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். ஒரு ஜெபம் சொல்லி நிறைவு செய்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தை, ஆன்ம பலத்தை அருள்வாராக. உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை வழங்கி நல்ல எதிர்காலத்தை கொடுத்து பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆண்டவர் எப்பொழுதும் உங்களோடு தங்கியிருப்பாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். ஸோ நன்றி. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பாருங்க, மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, கேரளாவில் மூணாறு பகுதியிலிருந்து சகோதரி ஜெயமதி அவர்கள் பேசினாங்க. ரொம்பவே அருமையாக, அழகாக தன்னோட கருத்தை பதிவு செய்தார்கள். மாதா தொலைக்காட்சி ஆன்மீக வழிகாட்டி அப்படிங்கிற கருத்தை தெளிவாக சொன்னாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பகிர்வு. நன்றி சகோதரி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள், மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள்.
உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியில் இணைந்து ஜெபிங்க. சரிங்களா? நன்றி. அடுத்த அன்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிக்கலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நீங்க நலமா? நான் நலமா, கண்டிப்பா இருப்போம். நாங்க நலமா இருக்கிறோம், இங்க எல்லாம் நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேரு ராஜ பாலையா. ஈபில ஜெய வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன். ஓ சரி. ஆமா. நீங்க அம்மா சொல்லுங்க. முதல்ல ஃபாதர் மயிலாப்பூர் சர்ச்சில் இருந்தேன். நம்ம மாதாட்டி ஆரம்பிக்கிறதுக்கு நாங்க எல்லாம் ஆளுக்கு 1000 ரூபாய் அந்த மாதாட்டி அங்க கொடுத்தோம். ஃபர்ஸ்ட். ஓ சூப்பர் சூப்பர். ஆமா. அம்மா உங்க பேர் சொல்லுங்க. வசந்த கோகிலம், ஆசிரியர், ரிட்டையர்மென்ட். எங்க இருந்து பேசுறீங்க ரெண்டு பேரும்? காஞ்சிபுரம். ஓகே. அந்த மாதா டிவி பாக்குறீங்க, மாதா டிவியை பத்தி ஒரே லைன்ல சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மாதா டிவின்றது ஒரு பெரிய ஒரு அதாவது எதுவும் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு பெரிய இது. அம்மாவுக்கு வரப்பிரசாதம். உங்களுக்கு வந்து அது என்னன்னு சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத அளவுக்கு நிறைய இருக்கு. நான் எப்பவுமே மாதா டிவி தான் பார்த்துட்டு இருப்பேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. வெளிநாட்டு எல்லாம் மாசு நடக்குது இல்லையா? ஆமா, அதெல்லாம் பார்ப்பேன். அப்புறம் யாரும் ஒருத்தர் பாடுவார்ல, அதுவும் நல்லா இருக்கும். ஆதர் பண்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் உண்மையிலேயே. ஓகே. 12 மணி பாட்டு எல்லாம் போடுங்க, அதுவும் பார்ப்பேன். மாதா டிவி பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? மாதா டிவி பார்க்கும்போது உலகத்தையே மாத்துவேன். ஆமா. அது அந்த அளவுக்கு தான் அப்படியே அதிலே ஊந்து நின்றுடுவேன். மாதா டிவி வந்ததுனால குடும்பத்துக்கு என்ன பயன் நினைக்கிறீங்க? என்ன நன்மைன்னு நினைக்கிறீங்க? மாதா டிவி பார்க்கறதுனால நல்லதெல்லாம் நடக்குது. அந்த நல்லதை பார்த்து நம்ம நடந்துக்கணும், அவ்வளவுதான். அம்மா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி கடவுள் கொடுத்த ஒரு படை. அந்த லஸ்டானர்ல வந்து அது ஆரம்பிக்கும் பொழுது நாங்க மயிலாப்பூர்ல தான் இருக்கிறோம். இப்போ அதை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருவேன். உங்க குரலை கேட்கும் பொழுது கம்பீரமான குரல். அதை லைக் பண்ணுவோம் நாங்க. அந்த ஒவ்வொருவருக்கும் நீங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க கொடுக்குற பதிலும் சரியான முறையில் இருக்கிறத நீங்க அப்டேட் பண்ணுவீங்க. சரி சரி, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நன்றி நன்றி. மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அனைவரும் இதுல கலந்துக்கிட்டு ப்ரோக்ராம் 24 ஹவர்ஸ் இருக்கிறதுனால அதை வேஸ்ட் பண்ணாத டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை பார்த்து அது பயனடைய வேண்டும் என்று மற்றவர்களை கேட்டுக்கொள்ளுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், நைஸ், நல்லா சொன்னீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். நாமம் திவ்ய மதுரமாமே மதுரையில் நினைத்து அது தேனினி மொயிலும் தேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை தேடிய நாங்கள் அனுதினம் போஷிக்கின்றோம். சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா பாடினீங்க. நீங்க ரொம்ப அழகா பேசுனீங்க. ரொம்ப மாதா டிவியை நேசிக்கிறீங்க தெரியுது. நீங்களும் மாதா டிவிக்கு தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இருவருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்து உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாராக. உங்கள் மனதில் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. காட் பிளெஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பாருங்க, மாதா தொலைக்காட்சிக்கு ப்ரேயர் பண்ணுங்க, மாதா தொலைக்காட்சி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நன்றி. சரி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, ஐயா ராஜபாலையா அவர்களும் அம்மா வசந்த கோகிலம் அவர்களும் ரொம்ப அருமையாக யதார்த்தமாக மனதில் பட்டதை அழகாக பகிர்ந்து கொண்டார்கள். மாதா தொலைக்காட்சியை அதிகமாக நேசிக்கிறார்கள். மாதா தொலைக்காட்சியை தாங்கி பிடிக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பானவர்கள். அவர்கள் இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியில் வந்தது நமக்கு பெருமை, மகிழ்ச்சி. ஸோ நன்றி உங்கள் இருவருக்கும். நீங்கள் அருமையாக பேசுனீங்க, அருமையாக பாடினீங்க, அருமையாக
கலந்துக்கிட்டீங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. கடவுள் உங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். சரிங்களா? சரி. இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிக்கப்படும். கூப்பிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நலம் ஃபாதர். நீங்க நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? நல்லா இருக்கிறேன். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னோட பேரு சோபியா ஃபாதர். என் ஹஸ்பண்ட் பேரு அருள்ராஜ். எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு கெவின் கிறிஸ்டோ. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருநெல்வேலியில இருந்து பேசுறோம் ஃபாதர். திருநெல்வேலி ப்ராப்பரா? இல்லங்க ஃபாதர், நேட்டிவ் எல்லாமே சேலம் தான். என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு எல்லாமே சேலம் தான். சேலம் டயசிஸ்ல தூய மதுரை மரியம்மாள் ஆலயம் வெள்ளாளப்பாளையம் பங்கு. ஆனா நாங்க இங்க ஒர்க்குக்காக, நான் ஹஸ்பண்ட் ஒர்க்கு, என்னோட ஒர்க் இங்க இருக்கிறதுனால இங்க செட்டில் ஆயிருக்கோம் திருநெல்வேலி. சூப்பர். சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மாதா டிவி இறை மக்களான எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் ஃபாதர். ஓ, அழகா சொன்னீங்க. என்னென்ன நிகழ்ச்சிகளை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு இப்படி சொல்லணும்னு தோணும்? ஆராதனை பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பா சொல்லணும்னு தோணும். நான் மிஸ் பண்ணாம ஆராதனை பார்ப்பேன் ஃபாதர். அதுல ஃபாதர்ஸ் நீங்க எல்லாம் சேர்ந்து பண்ற ஆராதனை அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து குட் நைட் டாக், அப்புறம் கடவுள் வணக்கம், அப்புறம் 6 மணிக்கு பெசநகர் சர்ச்ல இருந்து ஒளிபரப்பாகிற அந்த மாஸ், அப்புறம் உறவுகள் மேம்பட அந்த நிகழ்ச்சி, சண்டே ஒளிபரப்பாகிற இந்த டேவிட் ஃபாதர் வராங்கல்ல, வந்ததும் தந்ததும் அந்த நிகழ்ச்சி, நிறைய நான் ரெகுலராகவே மாதா டிவி தான் பார்ப்பேன். ரொம்ப அழகா நிறைய வரிசைப்படுத்திருக்கிறீங்க, ரொம்ப சிறப்பாகவே. இந்த மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பதனால நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? குடும்பத்திலையும் சரி, இல்லை சமூகத்திலையும் சரி, என்ன கற்றுக்கொள்கிறோம்? நம்ம சின்ன வயசா இருக்கும்போது எங்களுக்குலாம் வந்து கேட்டிசம்ல சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே விட்டாச்சு. மாதா டிவி வந்ததுக்கு அப்புறம் அது ரெகுலரா நம்மளுக்கு கண்டினியூ ஆகிற மாதிரி, அந்த இறை ஞானம், அந்த இடை படிப்பினைலாம் நம்ம கூடவே இருக்க மாதிரி, நம்ம கடவுள் வந்து நம்ம கூட இருக்கிற மாதிரி அதை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பா மாதா டிவில ஒளிபரப்புற ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே இருக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. ஸோ மாதா தொலைக்காட்சி மக்கள் மனசுல வந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா நம்புறேன் ஃபாதர். ஏன்னா நிறைய பேர் வந்து மாதா டிவி வந்து பாக்குறாங்க அப்படிங்கறது வந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அதுல வர பங்கேற்கிறவங்கள பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம சோசியல் மீடியாலயும் இப்போ இன்ஸ்டாகிராம் அதுல எல்லாம் வர அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து மாதா டிவில இருந்து நிறைய போடுறாங்க. சாங்ஸ், அப்புறம் சின்ன சின்ன ஷார்ட்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ மகிழ்ச்சி, நன்றி. ஸோ மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம கடவுள் பக்தியில இன்னும் வளரணும். டெய்லி நம்ம வந்து நம்மளோட டெய்லி லைஃபுக்கு ஆற்றல் தரக்கூடிய கடவுளோட அருளை வந்து நம்ம ரெகுலரா பெறணும்னா மாதா டிவியை நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. நன்று. ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். சொல்லாக செயலாக துணையாள நினைவாக சொல்லாக செயலாக துணையாக சூப்பரா பாடினீங்க, ரொம்ப அழகா பாடினீங்க. லிரிக்ஸ் மறந்தாலும் பரவாயில்ல, ஓகேங்களா? நன்று. ஓகே, ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஓகே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உங்கள் மனதில் எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கக்கூடிய எல்லா எதிர்பார்ப்புகளையும் ஆண்டவர் நிறைவு செய்தல்வாராக. அதே போல உங்களுக்கு ஆசிரியை ஆண்டவர் வழங்கி பாதுகாப்பையும் எப்பொழுதும் கொடுப்பாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ நன்றி, மகிழ்ச்சி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள், மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. Thank you.
மாலா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரி சோஃபியா அவர்கள் திருநெல்வேலியிலேருந்து பேசினாங்க. ரொம்ப யதார்த்தமாக எளிமையாக தன்னுடைய கருத்துக்களை திறந்த மனதோடு பகிர்ந்து கொண்டார்கள். ரொம்ப நல்லாவே இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி சகோதரி. இன்று பங்கெடுத்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். உண்மையிலேயே சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அதே போல் மாலா தொலைக்காட்சியை அதிகமாக நேசிப்பதையும் நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள். அதனால் கேட்பதற்கு இனிமையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் மாலா தொலைக்காட்சியோடு இணைந்திருப்பது என்பது மிகப்பெரிய பலமாக, ஆற்றலாக மாலா தொலைக்காட்சிக்கு இருக்கிறது. மாலா தொலைக்காட்சியை நீங்கள் ஜெபத்தாலும் சரி, உங்களுடைய தாராள உள்ளத்தாலும் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து அதை செய்யுங்கள். பலரும் இதை தொடர்ந்து செய்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். சரிங்களா? அதுதான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது. இந்த நிகழ்ச்சி வாயிலாக பங்கெடுத்தவர்களுக்கும் சரி, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்குமே சரி, மாலா தொலைக்காட்சியில் நிறைய திட்டங்களை நாங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம், முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதற்கு உங்களுடைய ஜெபம் பலமாக இருக்கிறது. அதே போல் நீங்கள் விரும்பினால் மாலா தொலைக்காட்சியை தாங்கி பிடிக்கும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம், அழைக்கிறோம். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உதவியின் வழியாகத்தான் மாலா தொலைக்காட்சி இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு செல்ல முடியும். சரிங்களா? அதனால் சிறப்பாக செய்யுங்க என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களுக்கு நன்றி கொடுக்குறோம். ஓகே, இப்போ சரி, அடுத்த கட்டமாக இறைவார்த்தை மனப்பாடம் செய்கிறது. ரொம்ப அருமையான நற்செய்தி அன்றைக்கி திருப்பலியில் வாசிக்க கேட்டோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 21 முதல் 28 வரை. ரொம்பவும் எல்லாருக்குமே பிடித்த ஒரு நிகழ்வு. கானானிய பெண்ணின் நம்பிக்கை. புலவினத்து பெண் ஆண்டவர் இயேசுவை நம்புகிறார். எந்த அளவிற்கு ஆண்டவரிடம் கேட்க முடியுமோ அந்த அளவிற்கு கெஞ்சி கேட்கிறார். அதனுடைய உச்சமாக நம்ம பார்க்குறோம். என்ன, அதுதான் மனப்பாடம் செய்ய போகிறோம். இதுதான் இன்றைக்கி நமக்கு தேவை. சரிங்களா? அதாவது 27, 28 வசனம். அதாவது பெண்மனுடைய வசனத்தையும் சரி, இயேசுவோட வசனத்தையும் சரி நம்ம மனப்பாடம் செய்வோம். அப்பெண் சொல்லுகிறார், நம்ம சொல்ல திருப்பி சொல்லுங்க. ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. பா, என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு தாழ்ச்சி. இதான் இழத்தல். தன்னையே ஆண்டவருக்கு முன்னாடி முழுமையாக இழத்தல். அந்த அளவிற்கு இழந்து போகிறாங்க. இயேசுவுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறது தான் அருமையான வார்த்தைகள். இயேசு அதற்கு என்ன சொல்கிறாரு பாருங்களேன். அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். இயேசு என்ன சொல்கிறாரு? அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். இயேசுவையே வியக்க வச்சுட்டாங்க. அந்த அளவிற்கு அந்த அம்மா பணிவோடு நடந்து கொண்டார், தாழ்ச்சியோடு நடந்து கொண்டார். அதுதான் இன்றைக்கி தேவை நமக்கு. பல நேரங்களில் ஆணவம், அதனால் எத்தனை அழிவுகள், போர்கள், இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் அமைதி இல்லாத ஒரு நிலைகள் எல்லாம் நம்ம எதிர்கொண்டு இருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் பணிவு, தாழ்ச்சி மிக மிக முக்கியம். சரிங்களா? அதை இந்த பெண்ணிடம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசுவை வியக்க வைப்போம், ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். இதான் இன்றைக்கி இந்த நற்செய்தியிலிருந்து கற்றுக்கொண்டதாக நான் பார்க்கிறேன். உங்களுக்குமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சரிங்களா? சரி, மாலா தொலைக்காட்சி நண்பர்களே, விவிலியத்தில் நிறைவார்த்தை மனப்பாடம் செய்துட்டோம், நல்ல செய்தியை பெற்றுக்கொண்டோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நமது மாலா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள், தாங்கி பிடியுங்கள் அப்படிங்கிறதான். அதனால் அதை தொடர்ந்து செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சிறப்பாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுங்க, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வாருங்க. அதுதான் எங்களுடைய அழைப்பு. இதை ஒரு அலைபேசி எண்ணை குறிச்சிக்கங்க. 735 80 80 807 735 80 80 807. குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் அப்படின்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிச்சி வைங்க. நானே உங்களை அழைக்கிறேன், நலம் விசாரிக்கிறேன் அடுத்த வாரம். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். இப்பொழுது ஜெபம் சொல்லி நிறைவு செய்வோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், நம்முடன் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக, தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை பாதுகாப்பாராக, உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உண்மையை நம்பியிருக்கிறோம். எங்களை முழுமையாக உடைய பாரத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும், கரம் பிடித்து வழி நடத்தும். உடைய ஆவியால் தூண்டி எழுப்பியறலும். நீர் கற்றுக் கொடுத்த மதிப்பீடுகளை நாங்கள் வாழ்வாக்க துணிவாக இருக்கிறோம்.
இன்னும் மன உறுதியை தாரும், கரம் பிடித்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம், இன்னும் பலருடன் பேசலாம். அதுவரை பாய். நலமா? நீங்க நலமா? ஊடக வழி இல்லம் நோக்கி